வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் ஸ்பிரிட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகவும் சுவையான கோவக்காய் ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 10 பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி போடாதீங்க, டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இது தோலோடு தான் தட்டி சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பில் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை 10லிருந்து 20 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் 1/2 கிலோ கோவக்காய் நான் ஒவ்வொரு பீஸும் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். காய் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற மசாலா பவுடர் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காய்க்கு நம்ம தண்ணி சேர்த்த மாட்டோம், இந்த ஆயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். நார்மலாக எல்லாரும் குக் பண்ணும்பொழுது இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துருவாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இந்த கோவக்காய் ஃப்ரை ரெடியாக நம்மளுக்கு 15லிருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். இதை 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு 3/4 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், நம்ம ஆல்மோஸ்ட் முடிகிற டைமில் உப்பு சேர்த்துறோமே, நம்மளுக்கு இது எல்லா காயிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுமா, இல்லை அப்படி அப்படியே உப்பு அங்கங்கே இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ராக் சால்ட் யூஸ் பண்ணலை, கல்லுப்பு யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த டவுட் வரலாம். நம்ம போடுறது பவுடர் சால்ட்டு தான் போடுறோம். இது நீங்கள் போட்ட வித்தின் எ மினிட்லேயே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். இன்னொன்று, நம்மளுக்கு இன்னுமே குக்கிங் டைம் 5 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 10 நிமிஷம் கழிச்சு தான் உப்பு போட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மித்தவங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு உப்பு அங்கங்கே இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நம்மளோட மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்தும் பொழுதே அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கேப் போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காயும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு துளி கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. ஆனாலும் இந்த ஆயில்லையே நம்ம கேப் போட்டு இந்த ஹீட்லேயே எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நான் இப்போ இதில் லைட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரோஸ்டட் பீனட் போட்டு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் ரோஸ்டட் பீனட் ரெடிமேடாகவே உங்களுக்கு விற்குது. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் லைட்டாக பேனில் ஒரே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நீங்கள் அதில் அந்த நடக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. காய் நீங்கள் இறக்குறதுக்கு 1 மினிட் முன்னாடி அதை சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற காயில் இருக்கிற எல்லா மசாலாவுமே உங்களுக்கு அந்த பீனட்டில் இறங்கிடும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் நடக்கடலை ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைடு கோவக்காயோட நடக்கடலை சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட மிகவும் சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.